ஜெகநாதர் பக்தர்கள் மீது மிகுந்த பிரியம் கொண்டவர். பக்தவத்சலன் ஜெகநாதர், பூரி ஜெகநாதர். பக்தர்களின் காலடி தான் எனக்கு பிடித்த இடம், அவருடைய காலடி தூசி தான் எனக்கு மிகவும் பிடித்த இடம் கிருஷ்ணர் ஒரு தடவை சொல்லியிருக்கார். மனோகர்னு ஒருத்தர் பூரியில் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து ஜெகநாதரை தரிசிக்க வருகிறார். நீண்ட தூரம் நடந்து வருகிறார். வரும் வழியில் ஒரு அழகான தடாகத்தை பார்க்கிறார். அந்த குளத்தில் 100 இதழ் கொண்ட தாமரை பூத்திருக்கு. உடனே இவர் அதுக்குள்ளே தடார்னு குதித்து அந்த தாமரையை பறிக்கிறார். இந்த தாமரை ஜெகநாதர்கிட்ட இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு பறிக்கிறார். அவருக்கு பக்தி மேலிட்டால் புத்தி செயல்படவில்லை. அதாவது மலர் ஒரு நாள் தான் இருக்கும், இவர் இன்னும் நீண்ட தூரம் நடந்து போகணும். தன்னுடைய துண்டிலே வைத்து அந்த மலரை அழகாக கட்டி எடுத்து வருகிறார். பூரியை அடைந்து விடுகிறார். இரவிலே ஒரு சத்திரத்திலே தங்கியிருக்கிறார். அடுத்த நாள் காலை குளத்திலே நீராடி ஜெகநாதரை சந்திக்க அப்படியே பூரிப்புடனும் மகிழ்வுடனும் அவர் படியேறி போகிறார். வாயிற்காவலர்கள் கோவிலில் என்ன துண்டில் கொண்டு வந்திருக்காங்கிறாங்க. கடவுளுக்கு மலர்கள் எங்கே காட்டுனோடனே அதை பிரித்தா அது ஒரு நாளில் வாடிடும் இல்லையா, அது நிறைய நாள் ஆயிடுச்சு. காற்று புகாமல்